Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய அகீதத்து தௌஹீதில் நம்ம இதுவரைக்கும் ரப்புனா யார், அந்த பெயருக்கு என்ன பொருள், அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த விஷயங்களை இதற்கு முந்தைய பாடத்தில் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இந்த உலகம், பிரபஞ்சம், முழு யூனிவர்ஸ் எல்லாமே அல்லாஹ் படைத்த இயற்கை நிலையில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படைந்து கட்டுப்பட்டு தான் இருக்கின்றன. அல்லாஹுதான் அல் மலீக், அவன்தான் அதற்கான அதிகாரம் உள்ள அரசன். அவன்தான் அர் ரப், அவன்தான் படைத்து பரிபாலித்து வளர்க்கிறவன். அப்போ அந்த அர் ரப் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை நம்ம ஈமான் கொள்றோன்னா, இந்த வானங்கள் பூமி அனைத்தும் அல்லாஹுவால் கட்டுப்படுத்தப்பட்டு அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கை உண்டாகும். இந்த அடிப்படையை ரப்புங்கிற வார்த்தையின் விளக்கத்தோடு சேர்த்து இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா. வானங்கள் பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும், நட்சத்திரங்கள், கோள்கள், பிளானட்ஸ், கடல், ஓஷன், வானவர்கள், மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய உலக நியதிக்கு கட்டுப்பட்டே இருக்கின்றன. கவுனியா என்று சொல்லப்படும். கவுனியான உலக நியதி. அல்லாஹ் படைச்சிருக்கான இப்படி தான் இது நடக்கணும், சூரியன் இந்த நேரத்துக்கு இப்படி வரணும், இது வெயில் தரணும், இப்படி தான் இருக்கணும், மழை இந்த நேரத்தில் பெய்யணும், வானத்தில் எப்போ நட்சத்திரங்கள் தென்படணும், எப்போ நிலா எல்லாமே, பூமியில் ஒரு விதை எப்போது முளைக்கணும், எப்போது எந்த பருவத்தில் இந்த மரத்தில் கனி கிடைக்கணும், எப்போ அது பூ பூக்கணும், எப்போ இலை உதிரணும், எப்போ மனுஷனுக்கு ரூஹ், எந்த மனிதனுக்கு ரூஹ் ஊதப்படணும், அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எப்போ அதுக்கு ரூஹ் ஊதப்படணும், 4 மாதத்தில் அந்த குழந்தைக்கு தாயின் கர்ப்பத்தில் ரூஹ் ஊதப்படுறது, எப்போ அந்த குழந்தை பிறக்கணும், எப்போது அது இறக்கும், எப்போது நம்ம சாப்பிடுவோம், எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுடைய விதிப்படி. அதான் கவுனியா. கவுனியான அல்லாஹ் நிர்ணயித்த இயற்கையின் விதி, நியதி. இதான் கவுனியா, நியதி. இந்த கவுனியாங்கிற அல்லாஹ்வுடைய நியதிப்படிதான் எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்ளணும். அதில் அல்லாஹ்வோட சரணடைந்து விட்டன, எல்லாமே அல்லாஹ்வோட இதுக்கு சரணடைஞ்சுதான் இருக்குது. எதுவுமே அல்லாஹ்வை எதிர்த்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்துக்கிட்டு இந்த நியதியிலிருந்து வெளியேறிய நிலையில் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன தூசு கூட இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே ஆதாரங்களை கொடுக்குறாங்க பாருங்க. முதலாவது ஆதாரம் சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 83வது ஆயா. வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அவை விரும்பினாலும் வெறுத்தாலும் சரி அவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு தான் இருக்குது. விரும்பவே இல்லாட்டி கூட கட்டுப்பட்டு தான் ஆகணும். அல்லாஹ் அப்படித்தான் அதை படைச்சு நியதியா ஆக்கிட்டான். அல்லாஹ் தானே ரப்பு, அதனால கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதான் கவுனியா. 2வது ஆயா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 116. பல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி குல்லுல் லஹு கானிதூன். வானங்களில் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம், அவனுக்குத்தான் உரியன, அவை அனைத்தும் அவனுக்குத்தான் கீழ்ப்படிந்து நடக்கின்றன. எல்லாமே அல்லாஹ் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்குது. 3வது ஆயா சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 49. வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மின் தாபத்தி வல் மலாயிகத்து வ ஹும் லா யஸ்தக்பிரூன். வானங்களில் பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களும், இப்போ இதற்கு முன்னாடி பார்த்த ஆயத்துக்களை எல்லா வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் உள்ளடக்கினா, இப்போ பாரு மற்ற உயிரினங்களையும் குறிப்பிட்டு சொல்கிறான். அல்லாஹுவையே சஜிதா செய்து வணங்குகின்றன, சஜிதாவும் செய்கின்றன சொல்கிறான். சஜிதா கூட இபாதத் இல்லையா? அந்த இபாதத்தை வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் செய்தான். வானங்களில் உள்ளவர்களும் செய்கிறார்கள், வானவர்களும் செய்கிறார்கள். அதான் வானவர்கள், மலாயிக்கா. அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். அப்போ அவருடைய தன்மையே அல்லாஹ் அப்படி தான் ஆக்கிறாங்க. அவங்க பெருமை அடிக்க மாட்டார்கள். அல்லாஹ் இபாத் செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்களும் அல்லாஹ் வணங்கி கொண்டே இருக்கிறாங்க.
நான்காவது ஆயா, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப் வகதீரும் மினன் நாஸ். நபியே, வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் சூரியனும் சந்திரனும் மலைகளும் மரங்களும் கால்நடைகளும் மனிதர்களில் ஒரு பெரும் கூட்டமும் நிச்சயமா அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்து வணங்குகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? சூரா அல் ஹஜ் 22வது சூராவுடைய 18வது ஆயா. இந்த 4வது ஆயத்துல அல்லாஹு தஆலா படைப்புகளை குறிப்பிட்டே பேசியிருக்கிறான். என்னென்ன பாருங்கள், என்னென்ன சொல்றோம்? வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லாரையும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இதுல குறிப்பான அந்த படைப்புகளையும் பெயர் எடுக்கிறான். என்னென்ன? வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு, எல்லாம் வத்தவாப், எல்லாமே அல்லாஹ் கீழ்ப்படிஞ்சு ஒரு கால்நடை, ஒரு ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி, பன்றியா இருந்தாலும் சரி, எல்லாம் பன்றி சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்ட ஒரு பிராணி. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் அதுவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலையில தான் இருந்துகிட்டு இருக்குது. யஸ்ஜுது லஹு, கால்நடைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹ்வுக்கு வணங்கிக்கிட்டு தான் இருக்கு, எதுவுமே அல்லாஹ்வை நிராகரிக்கல. அதே மாதிரி மனிதர்கள்ல ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. யார் அவர்கள்? முஸ்லிம்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். ஓகேயா? அடுத்து 5வது ஆயா ஷேக் ஃபௌசான் ஆதாரம் கொடுக்குறாங்க, கவனிங்க. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா وَظِلَالُهُمْ بِالْغُدُوِّ وَالْآصَالِ. வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்து சஜிதா செய்து வணங்கி கொண்டிருக்கின்றன. காலையிலும் மாலையிலும் அவற்றின் நிழல்களும் வணங்குகின்றன. பாருங்க, ஒரு நிழல் அல்லாஹ் வணங்குதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே தப்ப முடியாது. நிழலா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தூசுடைய நிழலா இருந்தாலும் சரி அல்லாஹ் வணங்குதான். அந்த நிழல் வணங்குதான். புரியுதா? அதான் அல்லாஹ் ரப், அவன் படைச்சிருக்கிறது அப்படி. இந்த கவுனியாங்கிற அல்லாஹ்வுடைய நியதிக்குள்ள எதுவுமே தப்பாது. இது சூரா அர்-ரஅத் 13வது சூராவுடைய 15வது ஆயா. ஆக இந்த பிரபஞ்சமும் எல்லா உலகங்களும் அல்லாஹ்வின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்படுகின்றன. அப்போ அல்லாஹ் கட்டுப்படுதல்ங்கிற இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுறது இருக்குல்ல, அவனுடைய முல்க், லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், அவனுக்குத்தான் வானங்கள் பூமியுடைய ஆட்சி சொந்தம். அப்ப இந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது, அல்லாஹ்வுடைய இறையாண்மை, அவனுடைய ஆட்சி, இதன் கீழே எல்லாமே இருக்கு. இது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறது. அல்லாஹ் யார் ரப்புன்னு ஏற்கிறோன்னா நாம அல்லாஹ் தான் இந்த வானங்கள் அடைத்து ஆட்சி செய்கிறான்னு நம்பணும். இந்த நம்பிக்கை நமக்கு சரியில்லை, நீங்க நம்ம அல்லாஹ் உண்மையில ரப்புன்னு நம்பினதாகாது. அவனுடைய ஆட்சிக்கு கீழே தான் வானங்கள் எல்லாம், எது நடந்தாலும் அவனுடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய ஆட்சி கீழே தான் நடக்கும். இதை நம்ம உண்மைப்படுத்தணும். மௌதூதி போன்றவங்க இந்த இடத்துல தான் ஒரு தவறான ஒரு வழிகேடான ஒரு கருத்தை சொன்னாங்க. மௌதூதி யார் தெரியுமா? அவங்க ஜமாத்தை இஸ்லாமியை தோற்றுவித்தவர். அது அல் இஹ்வானுல் முஸ்லிமூன்கிற எகிப்தில் இருக்கக்கூடிய இறையாட்சி நிறுவ வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர வேண்டுங்கிற பெயரில் முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்களுடைய குறைகளை எல்லாம் பரப்பிக்கொண்டு கிளர்ச்சிக்கான வேலைகளை செய்கிறோம். ஒரு வழிகேடான பாதை அது. நபிமாருடைய தாவாவுடைய பாதை அல்ல. நபிமாருடைய தாவா தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்தி மக்களை இபாதத்தின் பக்கம் அழைத்து ஷிர்க்கை விட்டு தூரமாக்குவாங்க. இவங்க அதை செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் செய்தால் நமக்குள்ள ஒற்றுமை வராதுங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அப்போ இந்த கூட்டத்தார் அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் உடைய கூட்டத்துடைய சிந்தனையில் இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பரவலான ஒரு அதே சிந்தனை உள்ள ஒரு அமைப்பு தான் ஜமாஅத்தே இஸ்லாமி. அதை தோற்றுவித்தவர் மௌலானா அபுல் ஆலா மௌதூதி என்று அவங்களுடைய பெயர். அவர் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை ரப்புன்னு ஒருத்தர் நம்புறாருன்னா, நீங்க எந்த பகுதியில் எங்க இருக்கிறீங்களோ
அந்த பகுதியில் இருக்கிற ஆட்சி அதிகாரி ஒருவர் இருக்கார்ல, ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளரை நீங்க ரப்புன்னு நம்பக்கூடாது இல்லையா? ஆமா, நம்ம நம்புறது, நம்ம யாரும் அல்லாஹ் தான் ரப்புன்னு நம்புறோம், அவங்கள இல்ல. நீங்க அவருடைய ஆட்சி அதிகாரத்தை நீக்கி அல்லாஹ்வின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான நீங்க வேலையை செய்தாதான், அதாவது அல்லாஹ் தான் ஆட்சி செய்யக்கூடியவன், அவன் தான் அதிகாரி அப்படிங்கிறத நீங்க அந்த இறையாட்சி நிறுவுவதற்காக வேலை செய்தாதான் நீங்க உண்மையில அல்லாஹ் ரப்புன்னு ஏற்றுக்கொண்டதாகும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு வழிகேடான பிதஅத்தான விளக்கம். அல்லாஹ் ரப்புன்னு நம்புறதுல அந்த வானங்களுடைய கவுனியாங்கிற இந்த இயற்கை நீதிப்படி அல்லாஹ் ரப்பா நம்பி இருக்கோம் பாருங்க, இதுதான் அடிப்படை. நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி இங்க வேற ஒருத்தர் ஒரு ஆட்சி செய்துட்டு இருக்கான்னா அவன் அல்லாஹ்வுடைய ஆட்சிப்படி நடக்கல, அவன் இருக்கதான் செய்யுது. நீங்க அதற்கு எதிராக நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாம நீங்க அதற்கு எதிராக நீங்க கலகம் செய்யறது அல்லது எதிர்த்து வேலை செய்யறது, இதையெல்லாம் நீங்க இருக்கின்ற உலக அரசாங்கங்களுக்கு எதிராக அதையெல்லாம் நிராகரிச்சு அதற்கு எதிராக நீங்க இறையாட்சி கொண்டு வரணும், இஸ்லாம் ஆட்சி கொண்டு வரணும், நீங்க கிலாபத் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க வேலை செய்தால்தான் உண்மையிலே நீங்க அல்லாஹ்வை ரப்புன்னு ஏற்றுக்கொண்டதாகும். ஏன்கிட்ட அல்லாஹ் ரப்புன்னு ஆட்சி அதிகாரி இல்லையா? அப்ப ஆட்சி அதிகாரி நீ அல்லாஹ்வை நம்புறீங்கன்னா நீங்க எப்படி இந்த ஆட்சி கீழே எல்லாம் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதனால என்ன அவர் தூண்டி விட்டார்னா, அங்கங்க யார் இந்த சிந்தனைக்கு தாக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் இறையாட்சி கொண்டு வந்தாதான் நம்ம உண்மையில அல்லாஹ்வை ரப்புன்னு ஏற்றுக்கொண்டதாகும். நம்ம பேர்ல ரப்புன்னு நம்புறது இல்லையே. அப்படின்னா நாம முதல்ல இந்த இறை நிராகரிப்பாளர்களின் ஆட்சியை தூக்கணும், அதுக்கு வேலை செய்யணும். கமான் வாங்க அப்படின்னு ஒன்றுபடுவோம், அதுக்கு நாம வேலை செய்யணும். அப்ப மக்கள் திரளணும், நாம ஒன்று கூடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைச்சு, இந்த சிந்தனை இதை செயல்ல கொண்டு வந்தவர்ல ரொம்ப முக்கியமான ஆளு சையத் குத்துப், எகிப்தில் இருந்தவர். ஹசுல் பன்னாவோட சையத் குத்துப் தான் இதை தியரியா ஒரு சித்தாந்தமாக நிலைநாட்டுறதுக்கு முயற்சி எடுத்தவர். பிறகு அரபுலகம் முழுக்க இதனால் பெரிய பிரச்சனைகள் வச்சு, ஏன்னா அங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சிக்கான எல்லா சதி வேலைகளையே உருவாக்குறதுக்கு இஹ்வான் முஸ்லிமின் கூட்டத்தார் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சிந்தனைக்கு தாக்கப்பட்டாங்க. இது ஒரு பிதஅத்தான வழிகேடான நபிமார்களுடைய தாவாவுக்கு எதிரான, இது சரியான பாதை இல்லை, இது மன்ஹஜுக்கு அதாவது நபிமாருடைய வழிமுறைக்கே மாறானது அப்படிங்கிறது அவங்க புரியல, அறியாம அஹ்லு சுன்னாவுடைய பாதையை விட்டு இதுல தடமாறினாங்க. இந்த தாவாவுடைய திசை மாறி போச்சு. என்ன ஆச்சு? அதுக்கு முக்கியமான உந்து சக்தியா இருந்தவர்ல மௌதூதி அவங்களுடைய பெரிய பங்கு. ஏன்னா மௌதூதியுடைய சிந்தனைக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதான் சையத் குத்துபையை இந்த செயல்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு வீரியமாக இறங்கினார். அதனுடைய விளைவு எங்கெங்க இந்த இஹ்வானுல் முஸ்லிமின் கூட்டத்தார் சிந்தனைகள் எந்தெந்த நாட்டில் இந்த சிந்தனை பரப்புனா அங்கே எல்லா அழிவு நாசம் இதுதான் வந்துச்சு. ஏன்? ஆட்சியாளருக்கு எதிராக இவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஆரம்பிச்சு விட அங்கே பிரச்சனை அதிகமாக, கலகம் வர, போர் வர, உள்நாட்டு போர் எல்லாம் மோதல், ரத்த சகதி, ஆட்சியாளருடைய நசுக்குதல், இது எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தது யாருன்னா இந்த சிந்தனை தான். இது எங்க ஆரம்பிக்குதுன்னா மௌதூதிட்டு இருந்து ஆரம்பிக்கும். எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா இது பிதஅத்தான இந்த கருத்து. அல்லாஹ்வை ரப்பு நீ நம்புறல, அப்ப அல்லாஹ் தான் ஆட்சி அதிகாரி, சரியா? அவன் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், அவன் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவன், அதான் நம்புற. அப்படின்னா நீ ஏன் மற்ற ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற? தூண்டி விடு. உடனே ஒருத்தருக்கு தெளிவில்லைன்னு வைங்க, அதானே. அப்போ நாம எப்படியா முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்களை தூக்கணும், இவங்களை எதிர்க்கணும், இவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இவங்களுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறோம். கேட்டால் நான் அல்லாஹ்வை ரப்புன்னு தான் ஏற்றுக்கிட்டேன்னா அப்போ நான் உண்மையாக அல்லாஹ்வை ரப்புன்னு நம்பினது ஈமானுடைய அடையாளமே இதுதான். என்ன? இதுதான் கிளர்ச்சி, ரெவல்யூஷனரி தாட்ஸ். அப்போ இந்த வழிகேடு பிதஅத்தான விளக்கத்தை மௌதூதி போன்றவங்க சொன்னதுடைய விளைவு தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மூல காரணம். ஏன் அக்கீதா படிக்கணும்னு விளங்குதா? தௌஹீது ருபூபியாவை புரிஞ்சுக்கிற இடத்துல இது முக்கியமான பாயிண்ட். இது தௌஹீத் ருபூபியாங்கிறது முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரப்பாக நம்பிக்கை கொள்றதுல அடிப்படையில் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆட்சி கீழே தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்கும் எதுவும். அந்த நாட்டம், இந்த உலக நாட்டத்தில் ஒரு கவுனியாவே அல்லாஹ் நாடிட்டான். அல்லாஹ் நாடியவர்கள் ஆட்சி கொடுக்கான், நாடியவர்கள் ஆட்சி எடுக்கிறான். ஒரு காஃபிர் கூட அல்லாஹ் ஆட்சி கொடுப்பான்,
அவன் நாடி வரையும் கொடுப்பான். அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அவனும் இருக்கிறான். ஃபிரௌனா இருந்தால் அவன் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் தானே இருந்தான். அவன் அல்லாவை தாண்டி அவனால் ஒன்றும் செய்ய முடிஞ்சா? செய்ய முடியல. அல்லாவுடைய இந்த உலக கவுனியாவுடைய இந்த நியதியில் இருக்கக்கூடிய நுட்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். இதற்கு எதிராக நம்ம இறங்கி வேலை செய்யலான்னு சொல்லிட்டு மார்க்கம் காட்டிய வழி இல்லாமல் வேறு வழியில் இறங்கினா அது முழுக்க முழுக்க வழிகேடு, நாசத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறத இந்த இடத்துல மிக முக்கியமாக புரிந்து கொள்ளணும். ஆக இந்த பிரபஞ்சமும் இந்த எல்லா உலகங்களும் அல்லாவின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்படுகின்றன அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபௌசான். அவருடைய விருப்பப்படிதான் அவை நடக்கின்றன, அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றன, வேறு வழியே இல்லை. இந்த எந்த விஷயத்திலும் அவை எதுவுமே அவனுக்கு மாறு செய்வதில்லை. அவனை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அவை அவற்றுக்கு உரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் முழுமையாக ஒழுங்காக நிறைவேற்றுகின்றன. எல்லா உலகத்துடைய எல்லா படைப்புகளும் குறைபாடுகள், பலவீனங்கள், தடுமாற்றங்களை விட்டு தங்கள் படைப்பாளவை தூய்மைப்படுத்துகின்றன, அல்லாஹ்வை வணங்குகின்றன. இந்த உலகத்திற்கு எல்லாமே அல்லாஹ்வை வணங்க தான் செய்யுது. இது உலக நியதிப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ்வின் படைப்பின் நியதி இது. புழு பூச்சி எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் வணங்குது, சஜிதா செய்யுது, நிழல் கூட சஜிதா செய்யுது. அப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி இதில் நீ விரும்புறியோ விரும்பலையோ எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஆட்சி, அவன் தான் ரப்பு, இது உண்மை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்து வளர்த்து பதிப்போக்கு நாயனான அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். எந்த இறை நிராகரிப்பான அல்லாஹ் புகழவில்லை என்றாலும் எதுவும் அவனை வணங்கவில்லைன்னா அல்லாஹ் புகழுக்குரியவன், அதில் எந்த சந்தேகம் இல்லை. எவனோ ஒரு ஜின்னு மனிதன் இல்லை, எவனோ முஷ்ரிக்கா போனாலும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அவன் தான் ரப், ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் கூறுகிறான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹு. 7 வானங்களும் பூமியும், 7 வானங்கள் 7 பூமி எல்லாமே அடங்கும் இதில், சரியா? இப்போ பூமியும் இவற்றுள்ள அனைத்தும் அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து துதித்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று கூட அவனை துதி செய்து புகழாமல் இருப்பதே இல்லை. எவ்வளவு தெளிவாக இருக்குது ஆயத்து பாருங்க. எனினும் அவை துதி செய்து புகழ்வதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு தான் தெரியல, உங்களால் விளங்க முடியாது. ஆனால் இது நடந்துகிட்டு இருக்குது. சூரா பனு இஸ்ராயில் 17வது சூறாவுடைய 44வது ஆயம். பேசுகின்ற ஊமையான உயிருள்ள உயிரில்லாத எல்லா விதமான படைப்பும் அல்லாஹ்வின் உலக நியதிக்கு கட்டுப்படுகின்றன, கீழ்ப்படுகின்றன. சப்தமிட்டோ சப்தமிடாமலோ அவை அனைத்துமே அல்லாஹுவை எல்லாவித குறைபாடுகளை விட்டும் தூய்மைப்படுத்தி தஸ்பீஹ் செய்து புகழ்கின்றன. பலவீனங்கள் தடுமாற்றங்களை விட்டு அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றன. அல்லாஹ்வுக்கு அந்த பலவீனமோ தடுமாற்றமோ எந்த குறையோ எதுவும் இல்லை. ஆக இந்த தஸ்பீஹ் பரிசுத்தப்படுத்துதல், சுப்ஹான் அல்லாஹ் சொல்கின்றனங்கிறான். அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்துன சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமான, எல்லா குறைகளை விட்டு கலங்கத்தை விட்டுன்னு சொல்லுது. அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கு முன் நிறுவுகிறான் என்று ஷேக் எத்தனை ஆயத்தை கொடுக்குறாங்க ஆதாரம்? 1 2 3 4 5 6 ஆயத்துகள் மூலமாக அல்லாஹ்வை ரப்பு என்று நம்புவதில் அல்லாஹுடைய இந்த படைப்பின் மொத்த படைப்புமே அல்லாஹ் கீழ்ப்படிந்திருக்கின்றன தான். எல்லாமே அல்லாஹ் வணங்குகின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன, சஜிதா செய்கின்றன, நிழல் கூட சஜிதா செய்கின்றன அப்படிங்கிற நம்பிக்கை கொள்ளணுங்கிறத இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க.